ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இனிமே எங்க பார்த்தாலும் கூழ் ஊத்துவாங்க. நம்மளும் எப்படி வீட்லயே கூழ் காய்ச்சறதுன்னு பாப்போமா? கடை மாவு யூஸ் பண்ணாம வீட்லயே அரைச்ச கேழ்வரகு மாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். நல்ல சுவையாவும் இருக்கும், சுத்தமாவும் இருக்கும். வீட்லயே அரைச்ச கேழ்வரக 1 கிளாஸ் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி கரைச்சி உப்பு போட்டு ஓவர் நைட் ஊற வச்சு புளிக்க வைக்கணுங்க. ஒரு பாத்திரத்துல 3 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதிச்ச அப்புறமா 200 கிராம் ஊற வச்ச நொய் அரிசி போட்டுட்டு அந்த நொய் அரிசி வெந்ததுக்கு அப்புறம் புளிச்ச ராகியை கொட்டி கிளறி நல்லா கொதிச்சு வெந்த அப்புறமா தண்ணியில கைய நனைச்சு தொட்டு பார்த்து கூழ் ஒட்டாம வரணும். அப்பதான் ரெடி ஆச்சுன்னு தெரியும். அடுத்த நாள் தயிர் ஊத்தி உப்பு போட்டு கரைச்சி குடிச்சீங்கன்னா கேப்பங்கூழ் ரெடி ஆயிடும். கேப்பங்கூழுக்கு சைடிஷா முருங்கைக்கீரை எப்படி பண்ணலான்னு பாப்போமா? ஒரு கடாயில வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டு ஒண்ணும் பாதியமா அரைச்சிக்கும். அப்புறமா ஒரு கடாயில எண்ணெய், ஜீரகம், கடுகு, வெங்காயம், கீரை, கொஞ்சமா சில்லி பவுடர், அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கின அப்புறமா பொடி பண்ண வேர்க்கடலைய லாஸ்ட்ல சேர்த்துட்டீங்கன்னா முருங்கைக்கீரை. இந்த கேப்பங்கூழோட சின்ன வெங்காயம், ஊறுகாய், முருங்கைக்கீரையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சிம்பிளா கேப்பங்கூழ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 4 நாளுக்கு வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கவே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.